வெல்கம் டு தாராஸ் கிச்சன். நிறைய பேர் பருப்பு ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பருப்பு ரசம் செய்கிறதுக்கு 2 தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்து பருப்பு தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்போடு இருக்கா. இப்போ மசித்த தக்காளி பத்தாது, அதனால் தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடுவோம். இந்த அளவு நான் ரசம் செய்கிறனால ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் ரசப்பொடி அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி மசித்த உடனே தேவையான அளவு உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் வச்சு 2 கொதி வந்த பிறகு இறக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு தட்டி நம்ம போட்டு மூடி வச்சிடணும். சாப்பிடும்போது நம்ம கலக்கி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா விருந்து ரசம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி பருப்பில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தில் நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணாலும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பருப்பு ரசம் செய்கிற மெத்தட். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.